வணக்கம். 20/12/2023 சனிப்பெயர்ச்சி பலன். கும்பம் ராசி வாக்கிய பஞ்சாங்கத்து அடிப்படையில் பெயர்ச்சியான சனி பகவான் 2023 2026 வரை எத்தகைய பலன்களை எல்லாம் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தரப்போகிறார் என்பதை பற்றின பதிவுதான் இது. ஆல்ரெடி வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விரயத்தை ஆச்சுங்களா, ஒரு துக்ககரமான சம்பவத்தை உங்க வாழ்க்கையில சனி பகவான் கண்டிப்பா செய்திருப்பாரு கடந்த 2.5 ஆண்டுகள்ல. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, அதிலிருந்து மீள முடியாத துயரத்தில் இருக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுடைய சொந்த ராசியான கும்பராசிக்கே வந்திருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, எந்த அளவு நேர்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அதராஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை பெரிய அளவில் வராது. உண்மையான விஷயம். மக்களுடன் அன்பான பழக்க வழக்கங்களையும் ஆதரவுகளையும் பெற்றுத்தரும் கிரகம்தான் சனி பகவான். ஸோ என்ன அப்படின்னா, அண்டை அயலாருக்கும் உறவுக்காரர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காமல் நல்ல மனப்பாங்குடன் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையான முறையில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் என்றுமே நல்ல பலன்களை தரக்கூடியவர் தான். ஏனென்றால் சனி பகவானை கர்மாவின் நீதிபதி என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த 7.5 சனி காலத்தில் ஒருவருடைய கர்மாக்கள் என்ன, அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தன்னுடைய கர்மாக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அஸ்ட்ராலஜர் மூலியமா அது தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெமெடி என்ன அதை செய்தால் ஓகே தான் ஆச்சுங்களா. அன்னதானம் செய்வதும் ஊனமுற்றோருக்கு உதவி செய்வதும் கருப்பு நிற வஸ்திரம் குடைகளை வாங்கி தானம் செய்வதும் சனி பகவானுக்கு பிரியமான விஷயம். அவர் உங்கள்கிட்டே ரொம்ப பிரியமானவர் ஆயிடுவார். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். கும்பராசி மட்டுமில்ல, ஏனைய 12 ராசிக்காரர்களுக்குமே சிறப்பான பலன்களை கொடுப்பார். இத்தகைய பலன்களை செய்யும் போது, பரிகாரங்களை செய்யும் பொழுது உபகாரங்கள் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எளிமையாக இருந்தாலே போதும். சரிங்களா? அதே போல இந்த 7.5 சனி காலத்தில் இப்ப ஜென்ம சனியாக நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் தொழில் புதிதாக தொடங்குவதை தவிர்த்தல் நல்லது. ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் வேண்டாம். சரிங்களா? ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு 7, 9, 11 ஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால திருமணங்கள் நடைபெறும், கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், கூட்டாளிகளிடையே மனக்கசப்புகள் அப்பப்போது வந்து போகும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெய்வ வழிபாடு தலங்களுக்கு செல்வது அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், ஆலய திருப்பணிக்கு நன்கொடை கொடுப்பீர்கள், தந்தை வழியில் உபகாரங்கள் சிறப்பானதாக உதவிகரமானதாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே போல தந்தை வழி உறவுகளில் ஏதேனும் மனக்கசப்பானது வந்துதான் செல்லும், அதுவும் காலப்போக்கில் சரியாகிவிடும், நோ ப்ராப்ளம். அதே போல 11ஆவது இடம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட்டிவும் கிடைக்கும், மூத்தவர்களுடைய ஆதரவும் அன்பும் கிடைக்கும், மூத்த சகோதர சகோதரிகளிடையே இருந்த மனக்கசப்புகள் அகலும். ஸோ இந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு நல்லா செய்யக்கூடியவராக இருக்கார். பட் சனி பகவான் என்ன அப்படின்னா, உங்களுடைய 3ஆவது இடம் முயற்சி ஸ்தானம், 7ஆவது இடம் கலத்தர ஸ்தானம், 10ஆவது இடம் தொழில் ஸ்தானம், இவற்றை பார்வை செய்கிறார். சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னவென்றால், அவருடைய தாற்பயங்கள்ல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா,
சனி பகவான் எப்பவுமே ஒரு இடத்துல எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலன்களை ரொம்ப பெருசா அதிகரித்து கொடுப்பார். ஆனால் அவர் பார்வையிடும் 3, 7, 10 ஆகிய 3 இடங்கள் பாதிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆக உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தை பார்வை செய்யும் போது அவ்வப்போது ஒரு காரியத்தில் இறங்குனீங்கன்னா அதுல ஆஸ்லேஷன் தான் கண்டிப்பா இருக்கும். துணிஞ்சு இறங்க மாட்டீங்க. அப்படி நீங்க துணிஞ்சு இறங்கி செஞ்சாலும் அது கரெக்டா பண்ண முடியாது. ஏதாவது ஒரு தடைகள் வரும். தடைகள் வரும்போது அந்த காரியமானது எளிதில் வெற்றி பெறாமல் கால நீட்டிப்பை ஏற்படுத்தும். இளையோர் வழியில் அடிக்கடி மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். அவர்களால் சிறிது உதவியும் கிடைப்பது அரிதான விஷயம்தான். அதே போல கணவன் மனைவியிடையே அடிக்கடி பணம் சார்ந்த விஷயங்களில், வருமானம் சார்ந்த விஷயங்களில் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்படும். ஆக உங்களுடைய ஸ்தானத்துக்கு 2வது இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் கும்பராசிக்காரர்கள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போங்கள், கெட்டு போவதில்லை. கணவன் மனைவியிடையே பரஸ்பரம் ஈகோ இருக்கக்கூடாது. நீ பெரிதா நான் பெரிதா அப்படிங்கிற ஒரு இதே குடும்பத்தில் வரக்கூடாது. இப்ப இந்த இடத்துல இந்த 2.5 வருஷத்துக்கு அப்படி இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு சிறிய அளவு வந்து நிவர்த்தி ஆகிவிடும். பெரிய பிரச்சனை அளவுக்கு போகாது. அடுத்தது 10வது இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப தொழிலில் வந்து ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவு தொழிலில் அடுத்த 2.5 ஆண்டுக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். என்ன அப்படின்னா நிதானம் பிரதானம் அப்படிங்கிறத வச்சு யோசிச்சு, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு எந்த காரியங்களிலும் இறங்கினால் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஜென்ம சனியானது அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தராது, நற்பலன்களை தரும். சரிங்களா? அதே போல தேய்பிரை அஷ்டமியில 21 குறுமிளகை சிவப்பு நிற துணியில் வைத்து பொட்டலமாக கட்டி கால பைரவருக்கு தீபமேற்றி உங்களுடைய நிதி நெருக்கடி வராமல் தடையற்ற தனவரவை தர வேண்டும், கடன் பிரச்சனை ஒழிய வேண்டும், நோய் நொடி இன்றி தீர்க்காயுளுடன் வாழ வேண்டும், வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் இரும்பு பொருட்களை கையாளும் பொழுதும் எந்த விதமான ஆபத்தும் நிகழக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு, உங்களுடைய பாதத்தை சரணாகதி அடைந்து விட்டோம் காலபைரவரே அப்படின்னு சொல்லி பைரவரை தஞ்சம் அடைஞ்சிருங்க. அப்படி அடைஞ்சிட்டா சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை கூட கொடுக்க வாய்ப்பே கிடையாது, சின்ன பிரச்சனை கூட கொடுக்க வாய்ப்பே கிடையாது. மிகவும் நலமாக வைத்திருப்பார் என்பது உறுதியான விஷயம். ஏனென்றால் சனி பகவானுக்கு கால பைரவர் குருநாதர். ஆக கால பைரவரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராது. மேலும் சனிக்கிழமை நாளில் சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு உங்களுடைய பெயருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருடைய பெயருக்கும் தொழில் நிறுவனம் இருந்தால் தொழில் நிறுவனத்தினுடைய பெயருக்கும் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு நேராக நின்று வழிபாடு செய்தல் ரொம்ப தவறான விஷயம். சைடா நின்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குரு பகவானை வழிபாடு செய்யும் போது நேராக நின்று கும்பிடுங்க. ஆனா சனி பகவானை கும்பிடும் போது சைடாக நின்றுதான் கும்பிட வேண்டும். ஓகேங்களா? இந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யுங்கள். இந்த ஜென்ம சனியானது மிகப்பெரிய பிரச்சனை தர வாய்ப்பே இல்லை. நல்ல முறையில் நலமுடன் வாழ வைக்கும். நன்றி. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள அன்பர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கிறேன். அதில் நீங்கள் அணுகலாம்.
பலன் சொல்வதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். ஜிபே, போன்பே, யூபிஐயில். தேங்க்யூ.